அலா அறிந்து கொள்ளுங்கள், லா யபீதன்ன ரஜுலுன் இந்தம்ரஅத்தின் ஸய்யிபின் இல்லா ஐயகூன நாக்கிகன் அவுதா மஹரமின். உங்களில் யாராவது எவருமே ஒரு கன்னி கழிந்த பெண்ணோடு தனித்திருக்க வேண்டாம். அவர் திருமணம் முடிச்சிருந்தா தனிச்சிருந்துக்கிறீங்க. கல்யாணம் கட்டினவர் தன் மனைவி என்ற அடிப்படையில் தனித்திருக்கலாம். அதே போன்று மகரமாக இருந்தால் பிரச்சனை இல்லை, இல்லாம தனிச்சிருந்துடாதீங்க. அவ்வளவுக்கு எச்சரிக்கை பண்றாங்க. திருமணம் முடித்த ஒரு பெண், கன்னி கழிந்த ஒரு பெண்ணோட தனித்திருக்காதீர்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே தனிச்சிருந்தாங்க. தலையில பேன் பார்த்து விட்டாங்க, ரசூலுல்லாஹ் தலையை கொண்டு மடியில வச்சாங்கன்னு வருகுதே, இது ஏத்துக்கிற மாதிரி இருக்குதா? இவ்வளவு செய்திகளுக்கும் முரணாக வரக்கூடிய ஒரு செய்தி. இவர் என்ன கேட்கிறாருன்னு கேட்டாதுல இந்த ஹதீஸ சொல்லிட்டு இவ்வளவு எல்லாம் இருக்குது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய விஷயத்துல ரசூலுல்லாஹ்வுடைய தலைமுடியினுடைய கலர் எப்படி, ரசூலுல்லாஹ்க்கு எத்தனை நரச்ச முடி இருந்தது, இத கூட சஹாபாக்கள் ஒண்ணு கூடாம எண்ணி 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 சொல்லியிருக்கிறாங்க, நுணுக்கமா பார்த்து சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி நபிகள் நாயகத்துடைய பாலூட்டிய தாய்மார்கள் யார் யாரு, ரசூலுல்லாஹ்வுடைய உறவு முறைகள் என்ன என்னங்கிறதெல்லாம் அச்சியசலாக தொகுத்து வைக்கப்பட்டிருக்குது. இவ்வளவு தகவல் இருந்துச்சு. இதுல எங்கேயாவது உம்மு ஹராம் பின்த் மில்ஹான் அவர்கள் இவருக்கு உறவுக்காரர் தான், திருமணம் முடிப்பதற்கு தடை செய்யப்பட்ட மஹ்ரமான உறவுல வருவாங்க, இல்லனா பால்குடி உறவுல வருவாங்கன்னு சொல்லி எங்கேயாவது இருந்துச்சா? எங்கேயுமே இல்ல. மூமின் எப்படி முடிவெடுக்கணும்? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்நிய பெண் வீட்டுக்கு போக மாட்டாங்க முடிவெடுக்கணும். முஸ்லிம்ல இடம்பெறக்கூடிய ஒரு ஹதீஸ்ல கானன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லா யதுகுலு அலா அஹதின் மினன் நிசாஇ இல்லா அலா அஸ்வாஜிஹி இல்லா உம்மி சுலைம். உம்மு சுலைமுடைய நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவிமார் அல்லாத எந்த பெண்ணுடைய வீடுகளுக்கும் நுழைய மாட்டார்கள் என்று சொல்லிட்டு இல்லா உம்மி சுலைம், உம்மு சுலைமுடைய வீட்டை தவிர ரசூலுல்லாஹ் தங்களோட மனைவிமார வீட்டுகளுக்கு மட்டும்தான் போவாங்க என்று சொல்லிட்டு, ஆனா உம்மு சுலைமுடைய வீட்டை தவிர மற்ற அந்நிய பெண் என்று சொல்லி ஒருத்தவங்களோட வீட்டுக்கு போவாங்களா இருந்தா அது உம்மு சுலைமுடைய வீட்டுக்கு தான் போவாங்க. அந்நிய பெண் வரவே இல்லைன்றார்ல, இந்த உம்மு சுலைமுடைய வீட்டுக்கு போவாங்கன்னு இருக்கு. உம்மு சுலைமும் உம்மு ஹராம் ரெண்டு பேருமே ஒரே வீட்டுல இருந்தாங்கன்னு இருக்குது. அப்ப அந்த வீட்டுக்கு போனாங்கன்னு இருக்குதா இல்லையா? நீங்க இல்லங்கிறீங்க. இந்த ஹதீஸ பார்க்கும்போது அவங்க தடுக்கப்பட்ட மஹ்ரம் கிடையாது, அவங்க அந்நிய பெண்ணுங்கிறது தெளிவாக பட்டவர்த்தனமாக தெரியக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இன்னும் கொஞ்சம் பேர் இதே ஹதீஸ்ல என்ன வாதம் வைக்கிறாங்க தெரியுமா? இந்த உம்மு ஹராம் பின்த் மில்ஹான் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பால்குடி சிற்றன்னையாக இருந்தார்கள், சாட்சியாக இருந்தாங்க. பால்குடி உறவு முறையில் அவங்க சொந்தக்காரர்களாக ஆகுவாங்க. அதாவது சொன்ன சம்பவம் சஹீஹ் புகாரில 2288வது ஹதீஸ். என்ன வருது என்று சொன்னால், உம்மு ஹராம் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணியுடைய வீட்டுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் எங்கள் அதிகமான சமயம் அந்த வீட்டுக்குள்ள போவாங்க. அங்க வீட்டுல போய் சாப்பிடுவாங்க. சாப்பிட்ட உடனே ரசூலுல்லாஹ்வுக்கு அந்த அம்மா பெண் பார்த்து கொடுப்பாங்க. இந்த உம்மு ஹிராம் யாரு? ஒரு அந்நிய பெண் சொன்னாரா இல்லையா? இந்த சஹீஹுல் புகாரிக்கு விளக்க உரை எழுதிய இமாம் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி அவங்க சொல்றாங்க, உம்மு ஹராம் ரலியல்லாஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பால்குடி மூலம் அல்லது வம்சாவளி மூலம் சின்னம்மா, அதாவது சாட்சி என்னும் உறவில் உள்ளவர், சின்னம்மா வீட்டுக்கு போறது அந்நிய பெண் வீட்டுக்கு போறதா? நபியை எப்படி ஒரு சித்தரிக்கிறார்? இவங்க ஹதீஸ நிராகரிக்கணும் என்பதற்காக வேண்டி எப்படி ரசூலுல்லாஹ் சின்னம்மா, ரசூலுல்லாஹ்வுக்கு உண்மையான சாட்சி. இமாம் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி படித்து பாருங்க. நீங்க ஃபதவுல் பாரிங்கிறீங்க. ஃபதவுல் பாரியுடைய விளக்கத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அன்பர்களாக இருந்தால் ஏன் இந்த விளக்கத்தை பார்க்கவில்லை என்று சொல்லி ஒரு வாதம் வைக்கிறார்கள். இதுல நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சுவைபா, ஹலீமத்து சாதியா இது மாதிரி ரெண்டு பேர் பால் கொடுத்ததாக, பால்குடி தாயாராக இருந்தார்கள் என்று சொல்லி அதற்குரிய ஆதாரங்கள் இருக்கிறது. அந்த பட்டியல்ல எங்கேயாவது உம்மு ஹராம் பின்த் மில்ஹான் வந்தாங்களா? அவங்க வரல. இந்த சுவைபா சாதியாவுடைய பட்டியல்ல உம்மு ஹராம் பின்த் மில்ஹான் அவர்கள் பால்குடி உறவுக்காரர் என்று சொல்லி எங்கேயாவது வந்திருக்கிறாங்களா என்று சொன்னா கிடையாது. ஒரு சஹாபியாவது அப்படி சொன்னாங்களாண்டாலும் கிடையாது, அல்லது ஒரு தாபி சொன்னாங்களாண்டாலும் கிடையாது. அப்போ சஹாபி சொல்லவும் இல்ல, தாபி சொல்லவும் இல்ல. ஆனா சில அறிஞர்கள் சமாளிப்புக்காக சொல்லி இருக்கிறாங்க. அவங்க சொல்லி இருக்கிறாங்க,
இது சம்பந்தமாக இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், வகத் அஸ்கல ஹாதா அலா ஜமாஅத்தின், இவருடைய இந்த ஹதீஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு அறிஞர்கள் குழுவே பிரச்சனைப்பட்டிருக்கிறார்கள், சிக்கலுக்குள்ளாகி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபகால இப்னு அப்துல் பர் அவர்கள் இது சம்பந்தமாக என்ன சொல்கிறார்கள் என்பதை எடுத்து சொல்கிறார். இப்னு அப்துல் பர் அவர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? அதுன்னு அன்ன உம்ம ஹராம் அர்லாத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உம்மு ஹராம் அவர்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பால் கொடுப்பதின் ஊடாக பால்குடி அன்னையாகி இருப்பார்கள். இல்லை என்று சொன்னால் அவருடைய சகோதரி உம்மு சுலைம் அவர்கள் பால் கொடுத்திருப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன். அவர் யூகிக்கிறார் என்று கேட்டா இவங்க பதில் சொல்ல முடியல. இப்ப எப்படி இவங்க ரசூலுல்லாஹ் எப்படி போய் தலை வச்சு தூங்கினாங்க, ஒரு அந்நிய பெண்ணு என்று சொல்லி பதில் தெரியாம இவர் என்ன செய்யறாரு, நான் நினைக்கிறேன் ரசூலுல்லாஹ்க்கு இவங்க பால் கொடுத்திருப்பாங்க, இல்லன்னா இவங்க சகோதரி உம்மு சுலைம் பால் கொடுத்திருப்பாங்க என்று சொல்லி ரெண்டு பேரும் பால் கொடுத்திருப்பாங்கன்னு சொல்லி அது லேசுங்கிறதுனால பால்குடி அன்னை என்று கொண்டு வைக்கிறாரு. அப்ப எல்லாருக்கும் விளங்குது இது ஏற்றுக்கிற மாதிரி இல்லன்னு, அதனாலதான் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா பால்குடி உறவு ஏதாவது சொல்லிக்கிறோம்ன்றதுக்காக இந்த இப்னு அப்துல் பர் அவர்கள் சொன்னார்கள். அவர் யூகமாகத்தான் சொல்கிறார் என்பதை தெளிவாக இப்னு ஹஜர் அவர்கள் எடுத்து சொல்கிறார்கள். அப்ப இதுல இருந்து என்ன விளங்குது, இவர்கள் பால்குடி அன்னையாகவும் இருக்கவில்லை, சிற்றன்னை கிடையாது, பால்குடி அன்னை கிடையாதுங்கிறது இதுல இருந்து திட்ட தெளிவாக நமக்கு புரிந்து விடுகிறது. இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் உம்மு ஹராம் பின்த் மில்ஹான் அவர்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பால்குடி அன்னை என்ற உறவிலே இருந்தார்கள் என்று சொல்லியதாக சிலர் பரப்பி வருகிறார்கள். அதுல என்ன விளங்குகிறோம் என்று கேட்டா, இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி இவர்கள் பால்குடி அன்னை இல்லை என்பதை தெளிவாக அவருடைய ஃபதுல் பாரியிலே தெரிவித்திருக்கிறார்கள். என்ன சொல்றாங்க என்று கேட்டா, இப்னு ஹஜர் அவர்கள் சொல்கிறார்கள், அன்னமின் ஹசாயிஸின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜவாஸல் ஹல்வதி பில் அஜ்னபியத்தி வன் நதரி இலைஹா வஹுவல் ஜவாபு ஸஹீஹு அன் கிஸ்ஸதி உம்மி ஹராம் பின்த் மில்ஹான் ஃபீ துகூலிஹி அலைஹா வ நௌமிஹி இந்தஹா தஃப்லியத்திஹா ரஅஸஹு வலம் யகுன் பைனஹுமா மஹரமியத்துன் வலா ஜௌஜியத்துன். இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் உம்மு ஹராம் பின்த் மில்ஹான் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் இடையே மஹரமான உறவோ அல்லது மனைவி என்ற உறவோ இல்லாத நிலையில் அவர்கள் உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹாவிடம் சென்றது, அவர்களுக்கு அருகில் உறங்கியதும் உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தலையிலே பேன் பார்த்து விட்டது தொடர்பாக வரும் சம்பவத்துக்கு இது நபிக்கு மட்டும் உரிய பிரத்யேகமான விஷயம் என்பதே சரியான பதிலாகும். அவர் என்ன சொல்றார் என்று சொன்னா, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் உம்மு ஹராம் பின்த் மில்ஹான் அவர்களுக்கும் மஹ்ரமியத்தான உறவும் இல்லை, அதே போன்று ஜௌஜியத்தான உறவும் இல்லை, திருமணம் முடிப்பதற்கு தடுக்கப்பட்டவர் என்ற நிலையிலும் அவர்கள் இல்லை. இதே நேரத்தில் திருமணம் முடித்தார்கள், மனைவி ஆகிவிட்டார்கள் என்ற நிலையிலும் அவர்கள் இல்லை. இப்படி ரெண்டுமே இல்லாத நேரத்தில் அவங்க போய் அவர மடியில படுத்த தூங்கினாங்க, அவங்க பேன் பார்த்து விட்டாங்க என்றெல்லாம் சம்பவம் வர்றதுனால நாம் என்ன முடிவெடுக்கணும் தெரியுமா, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும் உரிய சட்டம் என்றுதான் முடிவெடுக்க வேண்டும், மத்தாக்களுக்கு பொருந்தாது. அப்ப இப்னு ஹஜர் என்ன சொல்ல வர்றாரு, இவங்க அந்நிய பெண் தான், இவங்களுக்கு ரசூலுல்லாஹ்க்கு எந்த தொடர்பும் இல்லதான், இல்லன்னு ஒரு சம்பவம் வரும்போது நாம இது ரசூலுல்லாஹ்க்கு மட்டும் சொல்லிட்டு போயிருவோம் அப்படின்னு அவரே பதில் இல்லாதனாலதான் ரசூலுல்லாஹ்க்கு மட்டும் சொல்ல வர்றாரு. அவர் எங்கேயுமே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இவர்கள் சிற்றன்னை பால்குடி உறவுக்காரர் என்றெல்லாம் சொல்லல, ரெண்டுக்குமே வாய்ப்பு இல்லாதனால ரசூலுல்லாஹ்க்கு மட்டும் சொல்லிட்டு போறாரு. அப்ப திட்ட தெளிவாக இந்த இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹுடைய விளக்கத்திலிருந்து என்ன விளங்குதுன்னு கேட்டா, உம்மு ஹராம் பின்த் மில்ஹான் அவர்கள் பால்குடி உறவுக்காரராகவும் இருக்கவில்லை, மஹ்ரமாகவும் இருக்கவில்லை, அனுமதிக்கப்பட்ட சாதாரண மற்ற பெண்களுடைய நிலையில் தான் அவர்கள் இருந்தார்கள் என்ற நிலை இருக்கும்போது நபிகள் நாயகம் அங்க போயிருக்க மாட்டாங்க, ரசூலுல்லாஹ் அவங்களுடைய மடியில படுத்திருக்க மாட்டாங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு அவங்க பேன் பார்த்து விட்டுருக்க மாட்டாங்கிறதெல்லாம் தெளிவாக புரிகிறது. இதுல இன்னொரு மேலதிகமாக வழங்க வேண்டியது என்னன்னா, பேன் பார்க்கறதுல தலையில கைய வச்சு தான் பேன் பார்ப்பாங்க. அப்ப கைய வச்சு பேன் பார்க்கலாமா? எல்லா விதத்தையும் இந்த ஹதீஸ் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலைக்கு இருக்கிறது என்பதை அத்தனை பேரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹுடைய விளக்கத்தை நாம எடுத்து காட்டுறோம் எதுக்குன்னு கேட்டா, இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாவே சிற்றன்னை என்று சொன்னாங்க, சாட்சி உறவு முறை பால்குடி உறவு முறை என்று சொன்னாங்க என்று அவதூறு பரப்புறவங்களுக்கு பதிலாகத்தான் எடுத்து காட்டி இருக்கிறோம். இதே நேரத்தில் இப்னு ஹஜர் அவர்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும் உரிய சட்டம் என்று சொல்றாங்கல்ல, அதை நாம ஏத்துக்கிறவே இல்லை. காரணம் என்னன்னு கேட்டா, ஆபாசத்துல அசிங்கத்துல எல்லாம் நபிகள் நாயகத்துக்கு மட்டும் தனிச்சட்டம் என்று சொல்லி எங்கேயும் கிடையாது.
அப்ப அசிங்கம் மற்றாக்களுக்கு கூடாது, ஆபாசம் மற்றாக்களுக்கு கூடாது, ரசூலுல்லாஹ்க்கு மட்டும் அனுமதிக்கப்பட்டது இந்த மாதிரி ஆயிரும். அதனால மார்க்கத்தை பொறுத்தவரையில ஆபாசம் அசிங்கத்தில் தனிச்சட்டம் யாருக்கும் கிடையாது, ரசூலுல்லாஹ்வுக்கும் கிடையாது என்ற அடிப்படையில் இப்னு ஹஜர் அவர்கள் தனிச்சட்டம் என்று சொல்வதை நாம் ஒத்துக்கொள்ளவில்லை. ஆனா இப்னு ஹஜர் அவர்கள் இப்படி சொல்லி இருக்கிறார்கள் என்று மற்றவங்க சொன்ன அவதூறுக்காக அவர் அப்படி சொல்லல. அவரே தெளிவாக இது எடுத்துக்கொள்ள முடியாத தகவல்ங்கிறத பதிவு செஞ்சிருக்கிறாருங்கிறதுக்காக இந்த செய்தியை நாம் எடுத்து காட்டி